இருப்பது என்பது இருப்பது போன்ற ஒன்றல்ல. இருப்பது என்பது உயிரினங்களை உயிரினங்களாக செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் உயிரினங்கள் ஏற்கனவே புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. நாம் இருப்பது பற்றி புரிந்து கொண்டால் இருப்பதன் அர்த்தம் அல்லது இருப்பதன் அர்த்தத்தை தெளிவுபடுத்துவோம். இதன் பொருள் என்னவென்றால் அதன் அடிப்படையில் ஒன்று ஏதோ ஒன்றாக விளங்குகிறது. எந்த ஒரு குறிப்பிட்ட உயிரினம் அல்லது உயிரினம் எப்படி அல்லது எந்த விதத்தில் உள்ளது என்பது பற்றிய எந்த ஒரு கருத்துக்கும் இந்த உணர்வு முந்தையுள்ளது. இது கருத்துக்கு முந்தையது, முன்மொழிவு அல்லாதது. எனவே அறிவியலுக்கும் இது முந்தையது. அதே சமயம் உயிரினங்கள் வழியாக இருப்பதை தவிர வேறு எந்த அணுகலும் இல்லை. எனவே இருப்பது பற்றிய கேள்வியை தொடர்வது தவிர்க்க முடியாமல் ஒரு உயிரினத்தை பற்றி அதன் இருப்பை பற்றி கேட்பதாகும். இருப்பது பற்றிய உண்மையான புரிதல் குறிப்பிட்ட உயிரினங்கள் அல்லது நிறுவனங்களை குறிப்பிடுவதன் மூலம் மட்டுமே தொடர முடியும். துணை நிறுவனம் விபத்தின் பொருளுக்கு சொந்தமானவை மற்றும் அதில் உள்ளவை. அவைகள் தங்களுக்குள் முழுமையாக இருப்பதில்லை. இரண்டாம் நிலை அல்லது உலகளாவிய பொருட்கள் இனங்கள் மற்றும் இனங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. அவை தனிப்பட்ட பொருட்களுடன் தொடர்பு கொள்ளப்படுகின்றன மற்றும் கணிக்கப்படுகின்றன. அவர்கள் தங்களுக்குள் முழுமையாக இருப்பதில்லை. ஆனால் அனுமானம் அல்லது ஹைபோடாசிஸ் என்பது ஒரு தனிப்பட்ட உறுதியான பொருளாகும். இது முற்றிலும் தன்னில் உள்ளது. இதனால் வேறு எந்த உயிரினத்திற்கும் தொடர்பு இல்லை. அது மற்றவருக்கு சொந்தமானதல்ல. அது அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய முழுமை. குறிப்பிட்ட உயிரினத்தின் அனைத்து செயல்பாடுகளும் சக்திகள் மற்றும் பரிபூரணங்கள் குறிப்பிடப்படும் இறுதி உண்மை இதுவே ஆகும். ஒரு தனி மனித இயல்பு ஒரு உயர்ந்த அனுமானத்தால் அனுமானிக்கப்படுவது சாத்தியமற்றது அல்ல. மேலும் அதன் சொந்த இருப்பால் அல்ல, மாறாக உயர்ந்த அனுமானத்தால் இருப்பது. உதாரணமாக கிறிஸ்துவின் மனித இயல்பு ஒரு மனித நபர் அல்ல, ஏனெனில் அது அதன் சொந்த ஆழ்தத்துவத்தால் இல்லை, மாறாக வார்த்தையின் தெய்வீக ஆழ்தத்துவத்தால் உள்ளது. முழுமையான இருப்பு ஒரு உயிரினத்தின் ஒரு பகுதி அல்லது கொள்கை அல்ல, மனித ஆன்மா, மனித அனுமானம் அல்ல. அதாவது கிறிஸ்துவின் மனித இயல்பு ஒரு மனித நபர் அல்ல, ஏனென்றால் அது சொந்த ஆழ்தத்துவத்தால் இல்லை. கிறிஸ்து இருக்காரு, அதுக்கப்புறம் இந்த தெய்வீக வார்த்தையினால்தான் ஆழ்தத்துவ தெய்வீக வார்த்தை என்ன சொல்றதுன்னா ஆழ்தத்துவத்தால் அது ஆவியும் இருக்கும், அது ஆன்மான்னு ஆவியும் இருக்கும், மனிதனும் ஒரு நபராகவும் இருப்பாங்க. அப்ப அந்த வார்த்தை தெய்வீக ஆழ்தத்துவமா சொல்லப்படுகிறது. முழுமையான இருப்பு ஒரு ஒரு உயிரினத்தின் ஒரு பகுதி அல்லது கொள்கை அல்ல. மனித ஆன்மா மனித அனுமானம் அல்ல. மனித ஆன்மாவை வச்சு மனிதன் அனுமானம் இல்ல. இது முழு உயிரினம். இது ஒரு முழுமையான தனிப்பட்ட பொருளாகும். இது வாழ்வாதாரத்தை கொண்டுள்ளது. குறிப்பிட்ட இயல்பு அனுமானம் ஒரு குறிப்பிட்ட இயல்புடையதாக இருக்க வேண்டும். அதாவது அது செயல்களுக்கு வெளிப்படுத்தும் இறுதி ஒற்றுமையை வழங்கும் ஒரு மூல கொள்கையை கொண்டிருக்க வேண்டும். அதாவது செயல்களுக்கு அவை வெளிப்படுத்தும் இறுதி ஒற்றுமையை வழங்கும் ஒரு மூல கொள்கையை கொண்டிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டா தாவரம், தாது, விலங்கு, மனிதம் மற்றும் தெய்வீக இயல்புகள். எனவே அனைத்து அனுமானங்களும் வரையறுக்கப்பட்ட நபர்கள் அல்ல, ஆனால் அனைத்து வரையறுக்கப்பட்ட நபர்களும் அனுமானங்கள். அனுமானம் எல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நபரை இந்த அனுமானங்களா நம்ம சொல்றோம். நேரடியா பார்க்கிற மனிதர்கள் அது அனுமானத்துல வராது. அது ஒரு பிரத்யட்சமான ஒரு காணக்கூடியது. இது அனுமானங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட நபர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அனுமானங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. செவரின் போத்தியஸ் மற்றும் அக்வினாஸ் ஆகியோரால் நபர் பற்றிய விளக்கம். அவர்கள் கூற்றுப்படி மனிதன் ஒரு வாழ்வாதாரமான தனித்துவமான முழுமையான அறிவுசார் இயல்புடையவர். அப்ப மனிதரை இவங்களுடைய விளக்கம் இவங்க கூற்றுப்படி எப்படி விளக்குறாங்கன்னா ஒரு வாழ்வாதாரமான தனித்துவமான
முழுமையான அறிவுசார் இயல்புடையவர் தான் மனிதன், ஒரு நபர் அப்படின்னு இவங்க வந்து இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. அனுமானம் அல்லாத அறிவுசார் இயல்புடையது. அதே சமயம் நபர் வந்து அறிவுசார் இயல்புடையவர். அனுமானம் அல்லாத அறிவுசார் இயல்புடையது. அதே நபர் அறிவுசார் இயல்புடையவர். கடவுள், ஆவிகள் மற்றும் மனிதர்களின் பொதுவான சிறப்பு இயல்பு அறிவுத்திறன். மனிதர்களின் மட்டத்திற்கு கீழே உள்ள அனைத்து உயிரினங்களிலும் இது குறைவு. இப்ப கடவுள், ஆவிகள் மற்றும் மனிதர்களின் பொதுவான சிறப்பு இயல்பு அறிவுத்திறன். இவங்க எல்லாத்துக்குமே அறிவு இருக்கு. கடவுள் வந்து சொல்லும் போது கடவுளுக்கு வந்து பேரறிவு அப்படின்னு சொல்றோம். மனிதர்கள் வந்து அறிவுடையவர்கள். அது கடவுளை விட அவங்க கடவுளோட அவங்க வந்து ஈக்குவலா இல்லை. ஆனா இவங்க உயிர்கள் வந்து மனிதர்கள் வந்து அறிவுத்திறன் உடையவர்கள், அறிவுள்ளவர்கள். ஆவிகள் வந்து மனிதனை சார்ந்து இருக்கிறது. மனிதர்களிடம் மட்டத்திற்கு கீழேனா அனைத்து உயிரினங்கள், மற்ற விலங்குகள் இதெல்லாமே வந்து மனிதனுடைய அறிவுக்கு கீழ்பட்டவர்கள். அது கீழே அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவங்க உயிரினங்கள்லாம். அறிவாற்றல் என்பது பகுத்தறிவு என்பதிலிருந்து வேறுபட்டது. பகுத்தறிவு என்ற சொல்லுக்கு காரணத்தை கொண்டிருத்தல் அல்லது பகுத்தறிவு திறனை கொண்டிருத்தல். பகுத்தறிவு என்பது வந்து எப்படி பகுத்தறிவுன்னு சொல்லலாம், அதாவது அந்த பகுத்தறிவு சொல்லுக்கு வந்து காரணத்தை கொண்டிருத்தல் அல்லது பகுத்தறிவு திறனை கொண்டிருத்தல் அப்படின்னு பொருளாகுது. இப்ப எப்படின்னா, ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது எதனால அதை பார்த்த உடனே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது விளைவான செயல் வந்து நம்ம பார்க்கிறோம். விளைவை வந்து நம்ம பார்க்கிறோம், காரணத்தை வந்து நம்ம பார்க்கல. இப்ப விளைவை வந்து பார்க்கும் போதே அந்த இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அறியக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த பகுத்தறிவு. இப்ப தெருவெல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்த உடனே மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வர்றோம். அது வந்து ஒரு பகுத்தறிவு. அது முன்னாடி இருக்கிற விஷயத்த இதனாலதான் இது நடந்தது, இந்த காரியம் எப்படி நடந்தது அப்படின்னா இந்த காரணத்தினாலதான் நடந்தது. அப்ப புகை வருது அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கு. இது வந்து பகுத்தறிவு தான். அறிவு இருக்கு. அந்த அறிதல் மூலமா அந்த அறிவு திறனை கொண்டு அதை கண்டறிவது. எனவே அதை கடவுளுக்கு பயன்படுத்த முடியாது. கடவுள் புத்திசாலி, ஆனால் இந்த அர்த்தத்தில் பகுத்தறிவு இல்லை. அதாவது இத மனித அறிவாற்றல் இருக்கு, கடவுளுக்கு அறிவு இருக்கு, மனிதனுக்கு இருக்கு. மனித ஆற்றல் வந்து மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பகுத்தறிவு. அதாவது அறிவாற்றல் வந்து பகுத்தறிவு என்பது வேறுபட்டது. அறிவாற்றல் அப்படி பகுத்தறிவு வேற, அறிவாற்றல் வேற. இப்போ கடவுளுக்கு இருக்க அறிவு வந்து அது மிகப்பெரிய அறிவு. அதாவது அவருடைய அறிவு வந்து எல்லையற்றது. அந்த அறிவுக்கு நிகரா மனிதர்களுடைய அறிவு இல்லை. அவர் வந்து மனிதர்கள் வந்து அந்த வெளிப்படுத்தும் போதுதான் அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதன்படி இந்த அறிவு வந்து அறிவாளிகளாக இருக்கிறார்கள். கடவுள் வந்து புத்திசாலியா இருக்கு. அப்ப இந்த அர்த்தத்தை வந்து பகுத்தறிவு இல்லை. கடவுள் வந்து பகுத்தறிவுவாதி அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதையும் தாண்டி அவர் மிகப்பெரிய அறிவை உடையவர். தனிநபராக நிறுவனம். ஒரு உயிரினத்தின் குறிப்பிட்ட தன்மை அதன் அருகாமையில் உள்ள இனம் மற்றும் குறிப்பிட்ட வேறுபாட்டின் ஒன்றியத்தின் விளைவாகும். ஒரு உயிரினத்தின் குறிப்பிட்ட தன்மை அதன் அருகாமையில் உள்ள இனம் மற்றும் குறிப்பிட்ட வேறுபாட்டின் ஒன்றியத்தின் விளைவாகும். அப்ப கூட இருக்கிற அந்த சூழல்ல கூட இருக்கிற இந்த உயிரினத்து கூட எந்த உயிரினம்லாம் இருக்கோ அதனுடைய குணாதிசயங்கள், இயல்புகள் இதோட எல்லாம் சேர்ந்து ஒன்றி இருக்கக்கூடியது. இதனால் மனிதன் குறிப்பிட்ட இயல்பில் விலங்கு மற்றும் குறிப்பிட்ட வேறுபாடு, பகுத்தறிவு ஆகியவை அடங்கும். மனிதன் குறிப்பிட்ட இயல்புல விலங்கு மற்றும் குறிப்பிட்ட வேறுபாடு, பகுத்தறிவு ஆகியவை அடங்கும். விலங்குகளுக்கு வந்து மனிதனுக்குரிய அந்த குறிப்பிட்ட பகுத்தறிவு வந்து இருக்காது. விலங்குகளுக்கும் அந்த அறிவு இருக்கும். ஆனா மனிதருக்குரிய இருக்கக்கூடிய அந்த அறிவுடைய அளவு அந்த அளவுக்கு விலங்குகளுக்கு இருக்காது. ஆனா விலங்குகளை நோக்கி பார்க்கும்போது அது செயல்பாடுகளில் அதனுடைய அறிவுத்திறன் கொஞ்சம் அதுல விலங்குறது நம்ம பார்க்க முடியும். ஆனா மனிதனுக்குரிய அறிவு, அந்த 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு அது போல இந்த விலங்குகள் அந்த உயிரினங்களுக்கு கிடையாது.
இரண்டும் ஒன்றிணைவு ஒரு பகுத்தறிவு விலங்கு மனிதனின் குறிப்பிட்ட தன்மையை உருவாக்குகிறது. பகுத்தறிவு விலங்கு, அதாவது விலங்குகளே வந்து பகுத்தறிவு விலங்குன்னா விலங்குகளுக்கும் அந்த அறிவு அப்படின்றது இருக்கு. அறிவு இல்லாமல் வந்து விலங்குகள் கிடையாது. அதுவும் சில எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்ப வீடுகள் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருக்கு. அது வந்து அவங்க வீட்டை வந்து எப்படி நடத்துறாங்களோ, அது அவங்க என்ன பேசுறாங்க அதை வந்து அதை புரிந்து கொண்டு அதன்படி செய்யக்கூடிய விலங்குகளும் உண்டு. குறிப்பிட்ட இயல்பு எல்லா மனிதர்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனிதரும் ஒரு பகுத்தறிவு விலங்கின் தன்மையை கொண்டுள்ளவர். மனிதன் வந்து பகுத்தறிவு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்களோ, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இயல்புல வந்து எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியா தான் இருக்காங்க. ஆனா எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு தனித்துவம் இருக்கும். அது வந்து அதுல வந்து வித்தியாசப்படும். ஆனா மனிதன்னா இந்த சில இயல்புகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சில இயல்புகள் இருக்கு. மனிதன்னா இப்படிதான் இருக்கும், விலங்குகள்னா இப்படிதான். இந்த குணாதிசயங்கள் இந்த இயல்புகளை கொண்டுள்ளது மனிதர்கள், இந்த இயல்புகளை கொண்டது விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த எல்லாவற்றிலும் வந்து ஒரு ஒருமைத்தன்மையும் இருக்கு. ஒரு இயல்பு எல்லாமே இருக்கக்கூடிய இயல்பும் இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு யூனிக்னஸும் இருக்கு. இந்த நிலைப்பாட்டில் மட்டும் ஒரு மனிதனுக்கும் இன்னொருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. இருக்கும் மனிதனின் இந்த பொதுவான குறிப்பிட்ட மனித இயல்பு தனி மனித இயல்பு ஆக மாறுகிறது. மனிதர்களுக்குள்ள இருக்கிற இயல்பு அது வந்து மனித இயல்பு அப்படின்னா எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு மாதிரியான இயல்புதான் காணப்படும். இப்ப ஒரு மனிதனை எடுத்து பார்க்கும்போது அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் அதை பொறுத்து மனிதன் இப்படிப்பட்டவன் அதை இன்னொருத்தரை ஆராயும் போது அவர்களிடத்திலும் அதே ஒரு இயல்பு காணப்படுகிறது. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனித்துவமான இயல்பு தனித்துவம் உடையதாக இருக்கும். அதே பொதுவான குறிப்பிட்ட மனித இயல்பு பொதுவான இயல்பும் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட தன்மையை தனித்துவத்துடன் இணைப்பதன் மூலம் செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தன்மை. இப்ப வந்து உதாரணமாக நெப்போலியன் அவர் தனித்துவத்தின் மூலம் ஒரு மனிதன் மட்டுமல்ல, இந்த மனிதன் நெப்போலியன் இது வந்து ஒரே இனத்தில் உள்ள தனிநபர்களின் பன்மை தன்மையை பற்றிய கேள்வி என்பதால் தனித்துவ கொள்கை பன்மையின் கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கொள்கை வந்து ஒரு இடத்துல இருக்கிற அந்த கொள்கை வந்து அது பலரிடம் காணப்படும்போது அது பன்முக கொள்கையா இருக்கு. தனித்துவ கொள்கை வந்து பன்மையின் கொள்கையாக வந்து இருக்க வேண்டும். பன்மை என்பது பிரிவு மற்றும் வகுக்கும் தன்மையை குறிக்கிறது. வகுப்படைதலின் அடித்தளம் பன்மையின் அடிப்படை அல்லது கொள்கையாகவும் இருக்கும். இதன் விளைவாக உறவினர் தனித்துவத்தின் அடிப்படை அல்லது கொள்கையானது ஒரு குறிப்பிட்ட இயல்பை தனிப்பட்ட இயல்புகளின் பன்மையாக பெருக செய்யும் வகுப்படுதலின் அடித்தளமாக இருக்க வேண்டும். இப்போது இயற்பியல் வரிசையில் வகுத்தல் கொள்கையானது பரிமாண அளவினால் பாதிக்கப்படும் பொருளாகும். இயற்பியலோட வரிசையில வந்து வகுத்தல் கொள்கை வந்து பரிமாண அளவினால் பாதிக்கப்படும் பொருளாகும். அது வந்து அதோடைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பொருளுடைய இந்த வகுப்படுதலின் அடித்தளத்தை பொறுத்து அதனுடைய பெருக்கம், அதனுடைய பன்மையத்தன்மை, பரிணாமம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. பொருளின் ஒரு பகுதியை மற்றொன்றிலிருந்து பிரிக்கும் போது அதில் ஒரு பன்மைத்தன்மை ஏற்படுகிறது. இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது ரெண்டா பிரிக்கும் போது அது ஒரு பொருள் இருக்கும்போது அது ஒருமைத்தன்மையே ஒரு பொருள் அது ஒரு தன்மை கொண்டுள்ளது. அதை பிரிக்கும் போது 2, 3 பிரித்து கொண்டு போது அது பன்மைத்தன்மை ஏற்படுகிறது. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவமும் உடையதாக மாறும்போது பன்முகத்தன்மை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்ப வந்து அது வந்து பன்முகத்தன்மையா வருது. ஒரே இனத்தை சேர்ந்த தனிநபரின் பன்முகத்தன்மை அது வந்து உருவாக்குகிறது. என்டிட்டி அஸ்பினைட் ஒரு ஃபீலிங் என்பது ஒரு குறிப்பிட்ட வழியில் உள்ளது. இருப்பதற்கான லத்தீன் வார்த்தை என்ஸ் என்பது ஆங்கிலத்தில் என்டிட்டி என்று வழங்கப்படுகிறது. நம்மை சுற்றி நாம் பார்க்கும் அனைத்தையும் உயிரினங்கள் அல்லது நிறுவனங்கள் என்று அழைக்கலாம். அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு அழகு, ஒரு நிறுவனம், அப்படி ஒரு உயிரினம், இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றது வந்து நம்ம சுற்றி பார்க்க நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே உயிரினங்களா இருக்கணும், நிறுவனங்கள் வந்து அனைத்துமே வந்து உயிரினம். ஒண்ணு வந்து உயிரினமா இருக்காது, அதாவது உயிரோட இருக்குது. ஒண்ணு வந்து உயிர் இல்லாம இருக்குது. பீயிங் தான் அது ஹியூமன் பீயிங்கா இருக்கும், அது பீயிங்கா இருக்கு.
நிறுவனம் என்று அழைக்கலாம். இந்த சொல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு முக்கியத்துவங்களை பெறுகிறது. ஒரே சொல் தான், ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுபாடு அடைகிறது. இருத்தல் என்பதன் மெட்டாபிசிக்ஸ் பற்றிய நமது ஆய்வில் உலகில் இருக்கும் எதையும் என்று பொருள் கொள்ள வேண்டும். இருப்பது முதன்மையாக இருப்பை குறிக்கிறது. இந்த இருத்தல் என்பது மெட்டாபிசிக்ஸ் அந்த ஆய்வுல உலகில் இருக்கும் எதையும், ஒரு பொருள் உலகத்துல இப்ப என்னென்ன இருக்கோ ஒவ்வொன்றுமே ஒரு இருத்தல் தான். இது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், இது இருக்கானா இருக்குதான் இருக்கு. அந்த பொருள் மாற்றம் அடையும், அடுத்தடுத்துக்கு போகும். ஆனா அது அந்த இருத்தல் அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த பொருளுடைய இருத்தல் என்பது இருக்கிறது. அது அது அந்த பொருள் அதுக்கப்புறமா அந்த பரிமாணம் மாற்றம் மாறி வரும்போது அந்த முதன்மையான இருப்பு அங்க இருக்கு. அந்த முதன்மையில இருந்துதான் இது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு மாறுது. இருப்பு இல்லாத எதையும் இல்லாதது என்று சொல்லலாம். உண்மையில் இருக்கும் ஒன்று உண்மையான உயிரினம் என்று கூறப்படுகிறது. இருப்பு இல்லாத எதையும் இல்லாததுன்னு தான் சொல்றோம். ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம், இப்ப இல்லைன்னு சொல்றோம். இப்ப இல்லை அப்படின்னா ஒரு பொருள் இருந்திருக்கு, ஆனா இப்ப அது இல்லை. இல்லாத ஒண்ணை பேசவே முடியாது. இல்லைன்னா இல்லதான். அப்புறம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும், அல்லது இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பொருள் இருந்திருக்கு என்பதன் அர்த்தம் அங்கு விளங்குகிறது. அப்ப உறுதியான இருப்பு இல்லாத சில விஷயங்கள் இருக்கலாம். உதாரணமா, என் தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் மரத்தை நான் கற்பனை செய்யலாம். ஆப்பிள் மரம் ஒரு கற்பனை பொருளாக இருக்கும் வரை அதன் இருப்பு ஒரு கற்பனை மட்டுமே. இருப்பினும் உண்மையான இருப்பை கொண்ட அனைத்தையும் மற்றும் கற்பனை உயிரினங்களையும் கூட உயிரினங்கள் என்று அழைக்கலாம். அதாவது ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சாலும் ஆப்பிள் மரம் ஒரு கற்பனை பொருளாக இருக்கும் வரை அதன் இருப்பு ஒரு கற்பனை மட்டுமே. கற்பனை பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் அது ஆப்பிள் மரம் அது இருக்கிறது தான், அது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். ஆனா அது கற்பனையில் இருக்கும்போது அந்த இருப்பு அந்த கற்பனை மட்டுமே வரைக்கும் தான் இருக்கு. இருப்பினும் உண்மையான இருப்பை கொண்ட அனைத்தையும் மற்றும் கற்பனை உயிரினங்களையும் கூட அது உயிரினங்கள் என்று தான் அழைக்கிறோம். அதாவது அது கற்பனையா இருந்தாலும் சரி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, அது நம்ம உயிரினங்கள் தான் அதை அழைக்கிறோம். அதனுடைய இருப்பை பொறுத்து அது இருக்குன்னு தான் சொல்றோம். வரையறுக்கப்பட்ட நிலையில் இருப்பது. அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி ஒரு வகை என்பது ஒரு உயிரினத்தின் முறையை விவரிக்கிறது. பொருள் மற்றும் விபத்துக்கள் என்பது அனைத்து யதார்த்தத்தையும் குறைக்கக்கூடிய அடிப்படை பழக்க வழக்கங்கள் ஆகும். ஒரு உயிரினத்தை 10 வகைகளின் கீழ் கொண்டு வரலாம். இந்த வகைகள் பின்வருமாறு: பொருள், தரம், அளவு, உறவு, உள்ளூர் மயமாக்கல், நிலை, உடைமை, நேரம், செயல் மற்றும் ஆர்வம். இப்படி ஒரு பொருளை ஒரு உயிரினத்தை 10 வகையா அதனுடைய 10 வகையா அதை பிரிக்கலாம். அந்த பொருள் அனைத்து யதார்த்தத்தையும் குறைக்கக்கூடிய அடிப்படை பழக்க வழக்கங்கள் உயிரினத்தின் முறை விவரிக்கிறது. 10 வகையா பிரிச்சு விவரிக்கலாம். எடுத்துக்காட்டா ஆரோக்கியமான தரம், சாதாரண எடை, அளவு, பவுலின் மகன் அது உறவு, அவரது அறைகள் அது உள்ளூர் மயமாகுதல், உள்ள இருக்கா எங்க இருக்காங்க அப்படின்றது இருக்கு. மற்றும் அமர்ந்திருக்கும் நிலை, பீட்டர் அது பொருள் ஆகியோருக்கு இந்த வகைகளை கூறலாம். அவ கையில் பேனா வைத்திருப்பவர் உடைமை, எதை உடையவர் பேனா வச்சிருக்காரு, அப்ப அது பேனா அது காலை 6 மணிக்கு விழித்திருப்பவர் அவன் நேரம், அந்த நேரம் எத்தனை மணிக்கு அவர் வச்சிருக்காரு. கடிதம், அப்ப கடிதம்ன்றது ஒரு செயல்ல குறிக்கிறது. எழுதுவதில் ஈடுபட்டிருப்பவர், இப்போது தாகம் எடுத்தவர், ஆவேசம். அது இவ்வாறு 9 விபத்துகளும் பொருளும் சேர்ந்து 10 வகைகளை உருவாக்குகின்றன. சொல்லப்பட்ட 10 வகைகளும் 10 உச்ச வகைகளாக கருதப்படுகிறது. இப்ப ஒரு நிலையில் இருப்பது என்பது ஒரு இத்தனை இந்த 10 வகையான ஒரு நிலைகள் வகைகள்ல இருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு உயிரினம் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய தரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருளா இருந்தாலும் அது உயிரினமா இருந்தாலும் இப்ப அதுக்கு ஒரு தரம் இருக்கு, ஒரு அளவு இருக்கு, ஒரு உறவு இருக்கு, அது உள்ளூர் மயமாக்கல் இருக்கு, நிலை இருக்கு, பொருள் இருக்கு, உடைமை இருக்கு, நேரம் இருக்கு, செயல் இருக்கு, ஆவேசம் இருக்கு. இப்படி எல்லாமே கலந்த ஒரு நிலையில் அந்த உயிரினம் இருக்கிறது. அதுல இருப்பை காண்பிக்கிறது. இவ்வாறு 9 விபத்துக்களும் பொருளும் சேர்ந்து 10 வகைகளை உருவாக்குகின்றன. சொல்லப்பட்ட 10 வகைகளும் 10 உச்ச வகுப்புகளாக கருதப்படுகின்றன. வரலாற்று காலம் சார்ந்த நிறுவனம்.
ஹைடகர் தனது மிகவும் பிரபலமான படைப்பான பீயிங் அண்ட் டைம் அப்படி இருப்பது என்றால் என்ன என்பதை கண்டறிய விரும்புகிறார். அவர் அதை ஒரு அடிப்படை ஆண்டாலஜி என்று அழைத்தார். அவர் ஒரு நிறுவனத்திற்கும் எதுவும் அது மற்றும் ஒரு நிறுவனமாக இருப்பதையும் வேறுபடுத்துகிறார். இந்த வேறுபாட்டை அவர் ஆண்டாலஜிக்கல் டிஸ்டிங்ஷன் என்று அழைக்கிறார். எல்லா உயிரினங்களிலும் மனிதன் மட்டுமே இருப்பதை பற்றிய புரிதலுடன் வகைப்படுத்துகிறான். எல்லா உயிரினங்களுமே இருக்கு. எல்லா உயிரினங்களிலும் மனிதன் ஒரு புரிதலுடன் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. மற்ற தத்துவ ஞானிகளை விட ஹைடகர் வித்தியாசமான முறையில் இருப்பதை வரையறுத்தார். பாரம்பரியமாக தத்துவவாதிகள் சாராம்சம் மற்றும் இருப்புக்கான அடித்தளம் என்று வரையறுத்துள்ளனர். இது ஒரு பொருளுக்கு அடித்தளத்தை வழங்குகிறது. பாரம்பரியமா தத்துவவாதிகள் சாராம்சம் மற்றும் இருப்புக்கான அடித்தளம் என்று வரையறுத்துள்ளனர். இது ஒரு பொருளுக்கு அடித்தளமாக விளங்குகிறது. பிளேட்டோ இந்த அடித்தளத்தை நித்திய அல்லது உலகளாவிய வடிவமாக அளித்தார். அரிஸ்டாட்டில் அதை உண்மையான பொருள் என்று பெயரிட்டார். இப்படி இருத்தலுக்கான பொருளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையில பயன்படுத்தி அவங்க ஒவ்வொரு பெயர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெயரை வச்சு அவங்க அழைக்கிறாங்க. அடித்தளத்தை சொல்றாங்க. பிளேட்டோ உலகளாவிய வடிவமா சொல்றாரு. அரிஸ்டாட்டில் உண்மையான பொருள்னு சொல்றாரு. இடைக்கால இறையியலாளர்கள் உயிரினங்களை மிக உயர்ந்த உயிரினமாக எல்லையற்றவற்றிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவை என வரையறுக்க முயன்றனர். இப்ப உயிரினங்கள் இறையியலாளர்கள் அப்படின்னா அவங்க கடவுள் சார்ந்த சமயங்கள் சார்ந்த விஷயங்களை ஆராயக்கூடியவர்கள். இவர்களது உயிரினங்களை மிக உயர்ந்த உயிரினமான எல்லையற்றவற்றிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட, அதாவது உயிரினங்கள் எல்லாம் கடவுள் மூலமா தான் படைக்கப்பட்டது. அப்ப அந்த உயிரினம் எல்லையற்றவற்றிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவை அப்படின்னா அந்த கடவுளை தான் அந்த எல்லையற்றவர், அது ஒரு நித்தியமானவர், டிரான்ஸ்ஜெண்டர் காட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் உயிரினங்களை உருவாக்குறாரு. அவர் தான் உலகத்தையோ உயிரினங்களையோ அவர் தான் தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்கள் தான் அப்படின்னு வரையறுக்கிறாரு. மறுப்பது ஒரு வகையான மேன்மையான பொருளாக, நித்திய அடித்தளமாக காரணம் அல்லது பொருட்களின் தோற்றமாக இருப்பதை கருதுவதற்கு, இருப்பது என்றால் அதை வெளிப்படுத்துவது அல்ல, தன்னை வெளிப்படுத்துவது என்று ஹைடகர் வாதிட்டார். அது இருப்பதுன்னா வெளிப்படுத்துவது அல்ல தன்னை வெளிப்படுத்துவது. அதனுடைய இருத்தல் அப்படின்றத எப்படி அது இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அது தன்னை வெளிப்படுத்தும் போதுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருள் இருக்குன்னா அது இருக்கு, ஆமா அப்படின்னு சொல்றோம்னா அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது பார்க்கும் பொழுது அது தெரிந்திருக்க வேண்டும். அது அப்பதான் நம்ம இருக்கு, அந்த பொருள் இருக்கா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இருப்பது என்பது இருக்கிறது என்பதுடன் தொடர்புடையது. ஒரு நிறுவனம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கிறது மற்றும் அது உண்மையில் உள்ளதா? ஒரு நிறுவனத்தின் இந்த வெளிப்பாடு அல்லது சுய வெளிப்பாடு ஏற்பட ஒரு தெளிவு, ஒரு திறப்பு இருக்க வேண்டும். அப்ப நிறுவனத்தின் வெளிப்பாடு சுய வெளிப்பாடு ஏற்பட ஒரு தெளிவு, ஒரு திறப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த இருப்பை புரிந்து கொள்ள முடியும். மனித இருப்பு என்பது நிறுவனங்கள் வெளிப்பாட்டுக்கு தேவையான வெளிப்படை தன்மையை உருவாக்குகிறது. மனித இருப்பு பார்த்தா மனிதர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல மனிதர்லாம் இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இருக்கு அதனுடைய இருத்தல் வெளிப்படையா நமக்கு வெளிப்படை தன்மையை உருவாக்குறதுனால அது இருப்பதை நாம் உணர முடியுது. நான் என்ற வெளிப்படைத்தன்மையின் மூலம் இது போன்ற வெளிப்பாடு நிகழும் போது நான் ஒரு நிறுவனத்தை ஒரு நிறுவனமாக சிந்திக்கிறேன். அதாவது அது என்னவென்று எனக்கு புரிகிறது. ஹைடகர் ரேசின் என்ற சொல்லை பயன்படுத்தி மனித இருப்பின் இந்த வினோதமான ஏற்பு திறனை இருப்பதன் சுய வெளிப்பாட்டிற்கு பெயரிடுகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, மனித இருப்பின் இந்த வினோதமான ஏற்பு திறனை இருப்பதன் சுய வெளிப்பாட்டிற்கு பெயரிடுகிறார். உண்மையான இருப்பு என்பது உள்ளார்ந்த முடிச்சு, தற்காலிகம், மரணம் ஆகியவற்றின் அனுபவத்திலிருந்து பிறக்கிறது. உண்மையான இருப்பு, இப்ப உண்மையான இருப்புன்னா இப்ப தற்காலிகம், அது மரணம், அவங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்க இருக்காங்கன்னா, ஒரு மனிதன் மரணம் அடைந்து கொண்டு இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்ப அவனுடைய இருப்பு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் வரைக்கும் தான் அவனுடைய இருப்பு இருக்கு. உண்மையான தாசின் மரணத்தின் நிலையான எதிர்பார்ப்பில் வாழ்கிறார்.
இது ஒருவரின் உள்ளார்ந்த வரையறுக்கப்பட்ட இயல்பு பற்றிய உண்மையான விழிப்புணர்வை கோருகிறது. தாசீனாக இருப்பது மரணத்தை நோக்கியதாக இருக்கிறது. நம்பகத்தன்மையற்ற தாசீனுக்கு கடந்த காலம் முடிந்துவிட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நிகழ்காலத்தை அதன் உள்ளார்ந்த தற்காலிக தன்மையையும் முடிவையும் மறந்துவிட, அதாவது மரணத்தை நோக்கி இருப்பதை அவர் அனுபவிக்க விரும்புகிறார். அப்ப நிகழ்காலன்றதுதான் இப்போ உண்மையானது. அப்ப இதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? இப்ப மரணம் சம்பவிக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் முடிந்து போன காலங்கள். அப்ப மரணம் சம்பவிக்கிற எதிர்நோக்கி ஒரு நோக்கி இருப்பதை அவர் அனுபவிக்க விரும்புகிறார். ஒருவர் அத்தியாவசிய இறப்பு பற்றிய விழிப்புணர்வில் உண்மையான இருப்புக்கான அடையாளம் காணப்படுகிறது. எல்லா மனிதர்களுமே இறந்து போய் விடுவார்கள். இறப்பு என்பது நிகழக்கூடியது என்ற விழிப்புணர்வு இருந்தாலும் அந்த உண்மையான இருப்புக்கான அடையாளம் காணப்படும். அப்ப நம்ம இருக்கோம், மரணத்துக்கு அப்புறம் நம்ம இல்லை அப்படின்றத அவங்க இல்லைன்றதை அப்பதான் அவங்க புரிய முடியுது. அது எதிர்காலம் இன்னும் வரல. அதாவது கடந்த காலம் முடிந்து விட்டது, எதிர்காலம் இன்னும் வரல. அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கும், அப்படி அது மரணம் சம்பவிக்குமா அப்படின்றதுல அவங்க நிகழ்காலத்தில் உள்ளார்ந்த தற்காலிக தன்மையும் முடிவையும் மறந்துவிட, அதாவது மரணத்தை நோக்கி இருப்பதை அவர் அனுபவிக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தரும் மரணத்தை நோக்கி இருப்பாங்க. அடுத்து என்னென்ன மரணம்ன்றது எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான், சம்பவிக்கக்கூடியது. அதை எதிர்நோக்கி இருப்பாங்க. யூனிட் 10% நபர். நாம் ஒரு மானுட மைய உலகில் வாழ்கிறோம். அங்கு மனித நபர் அங்கு மையமாக கருதப்படுகிறார் மற்றும் எல்லாவற்றின் அளவீடாகவும் கருதப்படுகிறார். ஒரு மானிட மைய உலகில் வாழ்கிறோம். அங்கு மனிதன் தான் ஒரு நபர்னு சொல்றான். நபர் மையமாக கருதப்படுகிறார் மற்றும் எல்லாவற்றின் அளவீடாகவும் கருதப்படுகிறார். இந்த உலகத்துல மனிதன் முக்கியமான ஒரு பங்கு. அது மைய பொருள்னு கூட சொல்லலாம். அது ஒரு அளவீடாகவும் கருதப்படுறாங்க. நபர் என்று சொல்வது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அது அந்த மனிதர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. நபர்னு ஒரு விலங்கையோ அல்லது ஒரு தாவரத்தையோ நம்ம குறிப்பிடுறதில்லை. மனிதன்னா நபர்னாவே ஒரு மனிதரை தான் நம்ம குறிப்பிடுறோம். மனிதன் ஒரு நபர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் ஒருவர் ஒரு பொருள் மற்றும் இந்த வார்த்தை நபரின் மகத்துவம், கண்ணியம் மற்றும் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப மனிதர் அப்படின்ற ஒரு நபர் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மகத்துவம், ஒரு கண்ணியம், ஒரு உன்னதத்தன்மை இருக்கிறது. அது வெளிப்படுகிறது. ஒரு பொருள் மூலம் இந்த வார்த்தை இந்த உன்னதத்தன்மையில வெளிப்படுகிறது. நபர் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான புரோசோபா என்பதிலிருந்து வந்தது. அதாவது முகமூடி. ஒரு பாத்திரத்தில் ஆளுமைப்படுத்த இது லத்தீன் ஆளுமை ஆனது. பொதுவான பயன்பாட்டிலோ அல்லது தத்துவத்திலோ நபர் பற்றிய பொதுவான கருத்து இல்லை. பொதுவான பயன்பாட்டில் நபர் என்பது எந்த ஒரு மனிதனையும் பொதுவான வழியில் குறிக்கிறது. நபர் ஒரு பொருள் அல்லது பொருளில் இருந்து வேறுபட்டவர். நபர் என்ற சொல் பொதுவாக வாழும் உணர்வுள்ள மனிதனை குறிக்கிறது. நபர் ஒரு பொருள் அப்படின்றதுல இருந்து ஒரு வேறுபட்டது. பொருள் அந்த மனிதனை நபரை பொருள்னு சொல்ல முடியாது. உயிரினம் தான். அந்த உயிரினமான விலங்கு அப்படின்ற அந்த உயிரினத்தோடு சேராம தனி மனிதன், ஒரு தனி நபர் அப்படின்றது உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த மனிதனின் தனித்துவம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் விசுவாசிகள் அல்லது நம்பிக்கையற்றவர்கள் ஆண் பெண்ணில் தனித்துவமான ஒன்றை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். உலகில் அத்தனை மக்களும் விசுவாசிகள் அல்லது நம்பிக்கையற்றவர்கள். ஒண்ணு அதாவது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி விசுவாசிகள் அல்லது நம்பிக்கையற்றவங்க, நம்பிக்கை உள்ளவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், ஆண் பெண் தனித்துவமான ஒன்றை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். அது மனிதன் தனித்துவம். ஒரு மனிதன். இப்ப மனிதனின் இந்த தனித்துவத்தை தத்துவவாதிகள், உளவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் வித்தியாசமாக விளக்கியுள்ளனர். தத்துவ ஞானிகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை மற்ற உயிரினங்களை வேறுபடுத்துவதற்கான காரணம், விஞ்ஞானிகளை பொறுத்தவரை உணர்வுதான் மற்ற உயிரினங்களில் இருந்து மனிதனை தனித்துவமாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும்
வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் விலங்குகள் எப்படி இருக்கும், நம்ம சொல்றத செஞ்சுட்டு அப்படி போவோம். அதுவா எதுவும் செய்யாது. நம்ம செய்ய விட மாட்டோம். அதை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்குவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுவே அதுக்கு பழகிடும். அதன்படியே அது செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஒரு விஷயம், ஒரு விலங்குகளை வீட்டில் வளர்க்குற விலங்குகளை கூட நம்ம நம்மளுடைய செயல்பாடுகளை இப்படி இப்படி செய்யணும் அப்படியே சொல்லி பழக்கிக்கிட்டே வந்தோம்னா, அது நாடுவில் அவ சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் அல்லது பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அது பழகிக்கிறது. பழகி அதை அந்த நிலைக்கு நம்மளுடைய இஷ்டப்படியே அந்த விலங்குகளை கொண்டு வந்துடும். ஆனால் மனிதர்கள் இந்த உயிரினங்கள் வேறுபட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விஞ்ஞான பொறுத்தவரை உணர்வு தான் மற்ற உயிரினங்களை மனிதனை தனித்துவமாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. தனித்துவமாக்குறது, மனிதர்களுக்கு உணர்வு இருக்கு. உணர்வுகள் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை தான் மனிதனை ஒரு தனித்துவமா காட்டுகிறது. இந்த தனித்துவமான அந்தஸ்தின் காரணமாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். மனிதன் மட்டுமே ஒரு மனிதன். மனிதனுக்கு ஒரு பொருளின் கண்ணியம் உள்ளது மற்றும் உள்ளார்ந்த மதிப்பு உள்ளது. மனிதர்கள் விலங்கு ஒரு கூட்டத்தோட கூட்டமா விலங்கு அப்படின்னு சொல்றோம். அது அதுக்கு தனித்தன்மை இல்லை. அதை யாரும் அது யாரையும் எதிர்க்க முடியாது. சிலது வயலண்டா இருக்கும். ஆனா அதை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அல்லது அதுகிட்ட விலகி இருக்கும். மனிதர்கள் உணவுபூர்வமானவர்கள், அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் மட்டும் அந்த கண்ணியம் உள்ளவர்கள். அவங்களுக்கு உள்ளார்ந்த மதிப்பு உள்ளது. இதுன்னா ஒரு கடவுளுடைய படைப்புல மனிதன் விசேஷித்தமானவன். இப்போ பைபிள்ல சொல்லும்போது கடவுள் மனிதன் விசேஷித்த விதமாக உருவாக்கினார் அப்படின்னு. அப்ப மனிதன் ஒரு மரியாதைக்குரியவன். அதாவது அவன் எல்லாத்தையுமே படைத்து இறைவன் தத்துவவாதிகள், அந்த ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல எல்லாத்தையுமே படைச்சிருக்கிற கடவுள். அப்ப மனிதனை விசேஷ விதமாக படைக்கிறார். அப்ப இந்த மனிதன் கடவுளுடைய சாயலாக தான் படைக்கிறார். கடவுளோட சாயலாக படைக்கும்போது அப்ப கடவுளுக்குரிய அந்த ஒரு இயல்பு, அந்த கடவுள் மாதிரியே அப்படின்னு கடவுள் எவ்வளவு ஒரு விசேஷித்தவர், அதே போலவே மனிதர்களும் விசேஷத்திற்குரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், கண்ணியம் உள்ளவர்கள். அப்ப மனிதர்கள் ஒரு முக்கியமான இடத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள். மனிதன் தனித்தன்மை என்னன்னு பார்ப்போம். ஒரு மனிதன் தனக்குள் ஆழமாக செல்லும் போது ஒருவன் தன்னை பாடமாக அறிந்து கொள்வதோடு மற்ற பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவன் என்பதையும் புரிந்து கொள்வதோடு ஒருவனுடைய தனித்துவத்தையும் கண்டறிகிறான். இப்ப ஒவ்வொரு மனிதனும், இப்ப சாக்ரட்டிஸ் சொன்னது போல, இப்போ சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு, உன்னை நீ அறி அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதன் தனக்குள்ள ஆழமா செல்றான். அவன் தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு நிலையில் போறான். இப்போ யோகா எல்லாம் இருக்கும்போது, யோகா பண்ணும்போது எல்லாம் பண்ணி முடிச்சு சமாதி அப்படின்ற நிலையில அமைதியா இருக்க சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நிலையில அப்ப அது எப்படி இருக்கும்னா, தன்னைத்தானே அறியணும். தன்னைத்தானே அறிவது, அதாவது ஃபர்ஸ்ட் யோகா ஆரம்பிக்கும் போது அப்ப எல்லாம் அந்த ஒவ்வொரு நிலையா நியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் அடுத்த கான்சென்ட்ரேஷன் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒவ்வொரு உறுப்பா அவங்க நினைக்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு உறுப்பு, இப்ப நம்ம தலையில இருந்து இப்போ ஒவ்வொரு இடத்துக்காக வர்றோம். அப்ப அந்த உடல் முழுவதும் அந்த எண்ணங்களை அந்த உடல் முழுவதும் அப்படியே கொண்டு போயிட்டு அப்ப அவங்கள அப்படியே போகும்போது அப்ப இந்த சிந்தனைகள் சிதறாமல் வெளியே பிரபஞ்சத்துக்கு வெளியே போகாம, அல்லது இவங்களை விட்டு வெளியே அந்த எண்ணங்கள் சிதறாம போறதுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அப்படியே ஒவ்வொரு உறுப்பா அவங்களே இதை பாருங்க, இதை யோசிங்க அப்படின்னே சொல்லி அப்படி கொண்டு வரணும். அப்போ அமைதியான ஒரு நிலைக்கு இப்ப நம்ம யாரு, நான் யாரு அப்படின்ற கேள்வியை கேட்டு அப்ப தன்னைத்தானே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவத்தை, நம்முடைய தனித்துவம் என்ன, நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்ற ஒரு தனித்துவத்தை அவனை கண்டறிகிறான். அப்போ தனிநபராக இருப்பதால் ஒருவன் தனித்துவமானவர், ஆற்றல் மிக்கவர், பகுத்தறிவு, சுதந்திரம் மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர். மனித விலங்குகள் சொன்னா சொல்றத கேட்கும், போனா போகும், வானா வரும். கற்றுக் கொடுத்தா அதை அப்படியே கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு மனிதன் தனிநபரா இருக்கிற ஒருவன் தனித்துவமானவரா இருக்காங்க. அவங்க ஆற்றல் மிக்கவங்களா இருக்காங்க, பகுத்தறிவு மிக்கவங்களாகவும் இருக்காங்க.
சுதந்திரமுடையவர்களும் படைப்பாற்றல் மிக்கவராக இருக்காங்க. படைப்பாற்றல் வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு சிறந்த ஒரு தனித்துவம் வந்து இருக்கும். அது ஆற்றல் வந்து இருக்கும். அது ஒரு படைப்பாற்றல் இருக்கும். ஆனா எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்க அந்த ஆற்றல் வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அவை அப்படியே இருந்து விடுகிறது. அது வெளியே தெரியாமலே போய்விடுகிறது. தனிநபராக இருந்தா தனித்துவமா இருப்பாங்க. ஆற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க. பகுத்தறிவு, சுதந்திரம், படைப்பாற்றல் எல்லாம் உடையவர்களா தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பகுத்தறிவு இருக்கும். இப்ப இது ஏன் எதுக்குன்னு சொன்னா உடனே அப்படியே கேட்டுட்டு போறது கேட்கணுன்ற ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு சம்பிரதாயமா இருக்கும். ஆனா ஏன் எதுக்குன்ற கேள்வி வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு தோணும். அப்ப கேட்பாங்க. அத சொல்றவங்க கிட்ட கேட்கலனா கூட அவங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வந்து எழுப்புவாங்க. அத கேட்டு செய்வாங்க. ஒரு வேலை நம்ம குடுக்கும்போது அத வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க. அதாவது நம்மளால முடியும் அப்படின்றத நமக்கால முடியும். நம்மளுடைய தனித்துவம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஆற்றல் வந்து இத செய்ய முடியும். நமக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள அவர்களாலே அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப பிறருடைய அந்த ஆற்றல் வந்து எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப அந்த ஆற்றல வந்து கண்டுபிடிக்க அவங்கள வந்து ஆராய்கிறோம். இப்ப தனிநபர் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நமக்குள்ள இந்த ஆற்றல் இருக்கு. நமக்கு இப்ப சுதந்திர படைப்பாற்றல் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். அத வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு முடியாமல் போகிறது. ஒரு நபரை ஒருபோதும் ஒரு பொருளாகவோ அல்லது பொருளாக கருதவோ கூடாது. அதாவது உயிருள்ள ஒரு மனுஷனை, ஒரு மனிதரை வந்து தனித்துவம் புரியாமல் வந்து ஒரு பொருள் மாதிரி நம்ம கருதக்கூடாது. ஒரு பொருளுக்கு விருப்பமும் சுதந்திரமும் இல்லாததால் அதை நாம் விருப்பப்படி பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம பொருள் வந்து நம்மளுடைய விருப்பம் எதுவும் அப்படிதான் நம்ம பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த பொருள் விருப்பப்படி நம்ம பயன்படல அல்லது நம்ம வந்து அது நடத்தல. அதுக்கு விருப்பம் இல்லாதால் அதை பயன்படுத்த பொருளின் ஒப்புதலும் தேவையில்லை. ஆனா பொருளுக்கு வந்து உணர்வு இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லை, அதுக்கு சுதந்திரம் இல்லை, அதுக்கு ஒரு படைப்பாற்றல் இல்லை, அதுக்கு ஒரு பகுத்தறிவும் இல்லை. அது பொருள் வந்து மனிதர்கள் அதை பயன்படுத்துவதன் மூலமாகவே அந்த பொருளுக்கான ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதனுடைய பயன்பாடும் இருக்கிறது. அந்த பயன்பாடும் மனிதர்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த பொருள் வந்து நம்ம மனிதனுடைய இஷ்டப்படிதான் அந்த பொருள் வந்து பயன்படுத்தப்படுகிறது, செயல்படுகிறது. அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லை. அதுவா எதையும் செய்யவும் முடியாது. ஆனா ஒரு மனித நபர் ஒரு அனாமதேய நிறுவனத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். ஏனென்னா ஒருவர் அறிவார்ந்த மற்றும் சுதந்திரமான நபர். இந்த மனிதன் வந்து சுதந்திரமானவன், அறிவாற்றல் மிக்கவன். அவன் வந்து எதையும் வந்து தன்னைத்தானே அறிந்து ஆராய்ந்து அறிகிற தன்மை உடையவன். அப்படிப்பட்ட அந்த தன்மையுடையவன் அந்த தன்மை வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு விஷயத்த வந்து அவன் ஆக்கவும் அவனால முடியும், அழிக்கவும் முடியும். அப்படி ஒரு ஒரு நிலையில் அப்படி ஒரு பகுத்தறிவுவாதியாக ஒரு திறமை வாய்ந்தவனாக அவன் செயல்படுகிறான். மனிதர்களுக்கு வந்து இப்போ வந்து மனோதத்துவ பொருள் வந்து என்ன, மனிதர்கள் வந்து எல்லையற்ற சக்திகளையும் அறிவையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அந்த பயன்படுத்துவ தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறார்கள். அதுபோல தன்னால் என்ன செய்ய முடியும் என்பது, தன்னுடைய ஆற்றல் என்ன, தன்னுடைய திறமை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார். ஒரு வேலையை அவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த வேலையை அவர்கள் செய்து முடிக்க என்னால் முடியும் என்ற ஒரு அந்த அவர்களுக்குள் இருக்கிற அந்த திறமை அல்லது அவர்களுக்குள் இருக்கிற அந்த பலம் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் என்னால முடியும், செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைக்கு அவங்க வருவாங்க. அப்ப மனிதனின் அடுத்து வந்து மனிதன் பகுத்தறிவு. மனிதர்கள் வந்து மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பகுத்தறிவு சக்தி வந்து உள்ளது. பகுத்தறிவு என்பது விஷயங்களை ஏன் என்று கேட்கும் மனிதனின் திறன். இது பகுத்தறிவு சிந்திக்கும் திறன். ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு சொல்ல போனா ஏன், எதுக்கு, எப்படி, இப்படி எல்லா கேள்விகளுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க.
சின்ன குழந்தைங்க கூட எதுவுமே சொல்றத அப்படியே கேட்கறது இல்ல. அவங்க இது ஏன் இது செய்யாத, ஏன் செய்யக்கூடாது, இது செய்யணும், ஏன் செய்யணும், இப்படி எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குறாங்க. அதை சொல்ற விஷயத்த அப்படியே ஏத்துக்கிற கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்யக்கூடாது. இப்ப இந்த கேள்வி வந்து கேட்க கேட்க அதான் பகுத்தறிவு. கேள்விகளை வந்து கேட்கிறாங்க. மனிதன் வந்து கேட்கும் திறன் உடையவன், சிந்திக்கும் திறன் உடையவன். எதை ஒரு கொடுத்தா சிந்தி, இது எப்படி வந்திருக்கும், இது ஏன், இது எதுக்கு, எதனால. இப்போ ஒரு இப்போ நியூஸ் பேப்பர்லலாம் வந்து நம்ம நியூஸ் எடுக்கும்போது அப்போ வந்து அதில் வந்து கேள்விகள்லாம் வந்து ஒரு ஹெச்டபிள்யூ அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வாட், ஏன், எதற்கு, எப்படி, எங்கிருந்து, எதனால், எப்படி, இப்படி வரிசையாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கண்டுபிடிக்கணும். அந்த பதிலை கண்டுபிடிச்சி தான் அந்த ஆர்டிகளோ அதை நியூஸ் பேப்பரில் போட வேண்டிய விஷயங்கள் வந்து போடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்து அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விகள்லாம் பதில் வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போ அதுபோல அந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு பகுத்தறிவு திறனை வளர்க்கிறது. அந்த பகுத்தறிவு சிந்தனை திறன் மூலமாக இந்த கேள்விகள் வந்து எழுகிறது. இந்த பகுத்தறிவுடன் சிந்திப்பது என்பது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் விஷயங்களில் எது நியாயமானது, எது நியாயமற்றது என்பதை வேறுபடுத்தி பார்க்கும் திறனை குறிக்கிறது. பகுத்தறிவு சிந்திப்பது என்ன சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு போறது இல்லை. அது உண்மை, வெள்ளை கருப்பு நிறத்தை வெள்ளைனா அப்படியா, ஆமா வெள்ளைதான் அப்படின்னு போறது இல்லை. அப்போ காக்கா கருப்பு அப்படின்னா காக்கா கருப்பு, இப்போ காக்கா வெள்ளைன்னா அது எப்படி வெள்ளை, காக்கா வந்து கருப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வந்து சொல்றது வந்து அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, அது என்ன காரணம், அப்ப இப்படி கேட்போம். அது கருப்பு நிறம் தானே, அது எப்படி வெள்ளைன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சிடும். அப்ப கேட்பாங்க, எல்லா கேள்விக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க. சில விஷயங்களை பத்தி பேசும்போது அப்ப வந்து எது நியாயம், எது நியாயமற்றது என்பதை கூட வேறுபடுத்தி பார்க்கும் திறன் கூட பகுத்தறிவுக்கு உண்டு. அதாவது சொல்ற விஷயத்த வந்து 2 விஷயத்தையும் வந்து அவங்க சேர்த்து பார்ப்பாங்க. இது சரியா, அது தவறா, ஏன் இந்த மாதிரி வருது, அப்ப இது வந்து சரின்னா அப்ப அது தவறு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிந்து ஆராய்ந்து அதை உடனே அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் பகுத்தறிவுடன் கேள்விகளை கேட்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறாங்க. காரணம் வந்து பகுத்தறிவுடன் சிந்திப்பது என்பது நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் விஷயங்கள் நியாயமானது எது, நியாயமற்றது எது என்பதை வேறுபடுத்தி பார்க்கும் திறனை குறிக்கிறது. காரணம் வந்து ஒரு முழுமையான வழியில் உண்மையை அடைய மனிதர்களின் இயல்பான திறன். அதை சொல்ற விஷயத்துல வந்து எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, அது எவ்வளவு தூரம் பொய் இருக்கு, அது எவ்வளவு தூரம் வந்து அதை மாத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்ப உண்மையான விஷயத்துல என்ன இருக்கு, நியாயமான விஷயம் என்ன இருக்கு, அப்ப அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி இது உண்மை தன்மையை அங்க விளக்க நம் முற்படுகிறது. பகுத்தறிவு வந்து மனிதனாக இருப்பது மற்றும் உயிரினங்கள் தன்னை தொடர்புபடுத்தி ஒருவரின் வாழ்க்கையில் அவர்களை பங்கேற்க செய்து ஒருவரின் உண்மையான நன்மையை ஊக்குவிக்கும் திறன் கொண்டது. பகுத்தறிவு வந்து மனிதனாக இருப்பது மற்ற உயிரினங்களுடன் தன்னை தொடர்புபடுத்துகிறது. ஒரு வாழ்க்கையில் அவர்கள் பங்கேற்க செய்கிறது, வாழ்க்கையும் பங்கேற்கிறது, ஒரு உண்மையான நன்மையை ஊக்குவிக்கும் திறனும் கொண்டது. அப்ப ஒருவருக்கு உண்மையாகவே கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கல, அப்ப அது வந்து கிடைக்காம இருக்குன்னா அப்ப ஏன் கிடைக்காம இருக்கு. அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களோட பங்கேற்கிறான், அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல பங்கேற்கிறான், அது நல்ல விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு உண்மையான அல்லது நன்மையான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அப்ப அதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய திறன் வந்து இதுக்கு உண்டு. அப்ப ஒரு உண்மையான மனிதனாக மாறுவது ஒருவன் சிந்தனையிலும் செயலிலும் சரியான பகுத்தறிவு தேவை. உண்மையான மனிதனா மாறினா அவன் சொல்ற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு, ஒருத்தன் வந்து ஒரு பொய்யா சொல்லுவான், ஒருத்தன் உண்மையை சொல்லுவான். அப்ப இவன் உண்மையை எவன் சொல்றான், பொய் எவன் சொல்றான் அப்படின்றது வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களின் எண்ணங்கள், செயல்கள் அவற்றை வந்து புரிந்து கொள்ளும் போதுதான் மனிதன் இந்த உலகத்துல வந்து இயல்பா வாழ முடியும், தன்னை அதை ஏமாறாம வாழ முடியும். மனித செயல்களை செய்யும் போது மனிதன் செய்யும் அனைத்தும் ஒருவரின் பகுத்தறிவின் வெளிப்பாடாக இருக்கும். மனிதனுடைய எல்லா செயல்களுமே வந்து பகுத்தறிவின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அப்ப ஏனாதான கண்மூடித்தனமா எதுவும் செய்யறதில்லும், செய்யறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம், எந்த செயலுக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும். அது காரணம் வந்து மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கு தெரியும் அந்த காரணம், இதனாலதான் இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு. பகுத்தறிவின் சக்தி வந்து மனிதன் கருத்துக்களை உருவாக்கவும், தீர்ப்புகளை வழங்கவும், அமைப்புகளில் அவற்றை ஒழுங்கமைக்கவும் மற்றும் யதார்த்தத்திற்கு அர்த்தத்தை கொடுக்கவும் உதவுகிறது.
ஒருவரின் பகுத்தறிவு சக்தியின் காரணமாக பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களை விட மனிதன் உயர்ந்தவனாக வெளிப்படுகிறான். எனவே அரிஸ்டாட்டில் வாதிட்டபடி மனிதனை ஒரு பகுத்தறிவு விலங்கு என்று நாம் சரியாக விவரிக்க முடியும். மனிதன் செயல்களை செய்யும் போது மனிதன் செய்ய அனைத்து செயலும் ஒரு பகுத்தறிவு வெளிப்பாடாதான் இருக்கு. ஏன்னா அப்படிதான் இருக்கணும். அப்ப இருந்தாதான் அந்த பகுத்தறிவு சக்தி மனிதன் கருத்துக்களை உருவாக்கவும், தீர்ப்புகளை வழங்கவும், அமைப்புகள் அவற்றை ஒழுங்கமைக்கவும், மற்ற யதார்த்தத்திற்கு அர்த்தத்தை கொடுக்கவும் உதவுகிறது. இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு, கோர்ட்ல இருக்காங்க. இப்ப 2 வக்கீல் வாதாடுறாங்க. அப்ப அவங்க பேசும்போது அப்ப இவர் யார் உண்மையை சொல்றாங்க? இப்ப இவருடைய வாதத்தையும் அவருடைய வாதத்தையும் ரெண்டையுமே அவர் ரெண்டையும் எடுத்து அதை அதை ஆய்வு பண்ணி அது திறனாய்வு செய்து எது சரி அது தவறு என்பதை அவர்கள் அறிந்து ஒரு முடிவை அவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த தீர்ப்பு வழங்கும் போது அது சரியான தீர்ப்பாக இருக்க வேண்டும். அது உண்மையுள்ளதாகவும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த உண்மையான ஒருவர் அவரு தண்டிக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர் உண்மை யதார்த்தம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அந்த அறிவை பயன்படுத்தி அவரை புரிந்து கொண்டு அந்த தீர்ப்பை இவர் வழங்க வேண்டும். ஒருவன் பகுத்தறிவு சக்தியின் காரணமாகவும் இல்லை மற்ற உயிரினங்களோட மனிதன் உயர்ந்தவன் அப்படின்றத அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு பகுத்தறிவு விலங்குதான். இரண்டுமே உயிரினம் தான், உயிருடையவர்கள் தான், லிவிங் பீங்ஸ். ஆனா அதுக்கு பகுத்தறிவு இல்லை, மனிதனுக்கு அறிவு இருக்கிறது. விலங்குகளிடமிருந்து நம்ம வேறுபட்டு காணப்படுவதே இந்த பகுத்தறிவின் மூலமாக தான் என்று அரிஸ்டாட்டில் வாதிட்டபடி அது பகுத்தறிவின் முக்கியத்துவத்தை புரிய முடிகிறது. மனித நபரின் அழியாமை. பூமியின் மற்ற உயிரினங்களுக்கு இடையில் மனிதர்கள் தனித்துவமானவர்களாக தோன்றுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தவிர்க்க முடியாத மரணத்தை பற்றி முழுமையாக அறிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த விழிப்புணர்வோடு சேர்ந்து மரணம்தான் முடிவு என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். மனிதன் என்பது உடல் மற்றும் ஆன்மா அல்லது பொருள் மற்றும் ஆவி ஆகியவற்றின் ஒற்றுமை. அது மனித நபரின் அழியாமை. பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களில் மனிதர்கள் தனித்துவமானவர்களாக தோன்றுகிறார்கள், அது உண்மை. ஏன்னா அவர்கள் தவிர்க்க முடியாத மரணத்தை பற்றி முழுமையாக அறிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த விழிப்புணர்வோடு சேர்ந்து மரணம்தான் முடிவு என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். மரணம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உயிரினங்களை விட மனிதர்கள் தனித்துவமானவர்களாக தோன்றுகிறார்கள். இந்த மரணம் வரப்போகிறது அப்படின்ற விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா மரணம்தான் முடிவு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனா அதை மறுக்கிறாங்க. ஏன்னா மனிதன் உடல், ஆன்மா, ஆவி. அதாவது இதுல சொல்லும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லுவாங்க பைபிள்ல. அது போல மனிதன் என்பது உடல் மற்றும் ஆன்மா அல்லது பொருள் அல்லது ஆவி, இந்த ஆகியவற்றின் இந்த ஒற்றுமைதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆவியாக இல்லாவிட்டால் எனக்கு மரணம் இருக்காது, உடல் சிதைவு மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல் சிதைவு அப்படின்றது ஒரு உடல் ஒரு மனிதன் உடல் இருக்கு, அது ஆன்மா இருக்கு, ஆவி ஆன்மா அந்த சரீரம். ஆன்மா இருக்கு, ஆவி இருக்கு. ஆவினா இப்போ உயிர்னு சொல்றோம், ஆன்மா வேற சொல்றோம், உடல் வேற. அப்ப இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிங்கிற மூன்று விதமாக இருக்கக்கூடிய இதனுடைய ஒற்றுமை தான் அந்த மனிதன் என்று சொல்றோம். இந்த மனிதனுடைய உடல் சிதைவு ஏற்படும் போது, அந்த மரணம் ஏற்படும் போது அது உடல் சிதைவு மட்டுமே இருக்கிறது. ஆவி மரணம் அதாவது அந்த மனிதன் எப்படின்னா எனக்கு மரணம் இல்லை, அது உடல் சிதைவு தான் ஏற்பட்டிருக்கு. ஆவி அப்படியேதான் இருக்கு, ஆன்மா அப்படியேதான் இருக்கு. அதனால இது மரணம் என்று சொல்ல முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மரணம் உடலிருந்து ஆன்மாவை பிரிப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உடலிருந்து அது உயிர் போயிருக்கு, அது உடல் சேர்ந்திருக்கு. இந்த ஆன்மான்றது அப்படியே இருக்கு. அது அந்த மனிதன் அப்படின்றத அதுதான் உடல்ல இருந்து அது பிரிஞ்சிருக்குதே தவிர அதுதான் உயிர். அது மரணம் அது அழிவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளேட்டோ மற்றும் அக்வினாஸ் போன்ற தத்துவவாதிகளுக்கு மனிதன் ஒரு ஒற்றுமை உடல் மற்றும் ஆன்மாவை கொண்டுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் என்ன சொன்னா,
மனிதன் வந்து உடல், ஆன்மா இதனுடைய கூட்டுப்பொருள் தான் ஒரு மனிதன். ஆனால் ஆன்மீகமாக இருக்கும் மனித ஆன்மா பொருள் இல்லாமல் வாழ முடியும். எனவே ஆன்மா வந்து பிளேட்டோவின் உடல் இறந்த பிறகு தொடர்ந்து இருக்கிறது. ஏனென்றால் ஆன்மா மட்டுமே மனிதன் உண்மையான உண்மை. இப்போ உண்மையான இருத்தல் வந்து என்பது இந்த ஆன்மா தான். ஆன்மாவுக்கு வந்து அழிவில்லை. ஆன்மா வந்து எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. உடல் சிதைகிறது, ஆன்மா அப்படிதான் இருக்கு. இந்த உடல் உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியுது. அது வந்து மரணம் இல்லை. அது இறந்த பிறகும் அந்த ஆன்மா வந்து உடல் இறந்த பிறகும் கூட ஆன்மா அப்படியே தான் இருக்கு. அதுதான் உண்மையான இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. சொற்பிறப்பியல் ரீதியாக சொன்னால் நான் அல்லாதது மற்றும் இறப்பு என்பது மரணம். அதாவது நான் அல்ல, இறப்பு என்பது மரணம் தான். ஆனா இரவாமை என்பது இறப்பற்றது. இறப்பு வந்து மரணம், இரவாமை என்பது இறப்பு இல்லாதது. இது மனிதனின் அதாவது ஆன்மாவை தொடர்ச்சியான மற்றும் வற்றாத இருப்பு. இந்த உடல் இறப்பு அப்படின்றது உடல் வந்து ஒரு மனிதன் இறந்து போகுதுன்னா மரணம் சம்பவிக்கிறது என்றால் அவனுடைய உடல் மட்டுமே அந்த மரணத்திற்கு உரியதாக இருக்கிறது. அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா வந்து அவன் அப்படியேதான் இருக்கு. அது வந்து இறந்து போகல. அதாவது உடல் வந்து இறந்த பிறகும் கூட அந்த ஆன்மா அப்படியே இருக்கு. அந்த ஆன்மா தான் உண்மையான இருப்புன்னு சொல்றாங்க. அந்த ஆன்மா தான் உண்மையான இருப்பு. அது வந்து அழியாத தன்மை. அது அழியாத தன்மை உள்ள அது வந்து ஆன்மா அப்படின்னு வந்து விளக்குறாங்க. இது இரவாமை வந்து இறப்பற்றது. இது மனிதனின் அந்த உடல் இறந்து போகிறது, ஆன்மா இறக்காம இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு இருப்பு. இது வந்து மனிதர்களின் தனித்தன்மையும் அது வந்து மனிதர்களின் தனித்தன்மையாகும். அப்புறம் வந்து சுதந்திரம் மற்றும் பொறுப்பு. சுதந்திரம் என்பது வந்து விருப்பத்தின் சொத்து. விருப்பத்தின் பொருள் நல்லது. விருப்பம் என்பது முழு நன்மையை நோக்கிய போக்கு அல்லது அன்பு, நல்லதை விரும்பும் ஒரு மதிப்பு. சுதந்திரம் வந்து தன்னைத்தானே வந்து தான் இஷ்டப்படி தான் தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள்ளக்கூடிய, செயல்படக்கூடிய அல்லது அந்த நோக்கி இருக்கிற நன்மை நோக்கிய போக்கு அல்லது அன்பு, நல்லதை விரும்பும் ஒரு மதிப்பு தான் சுதந்திரமா கருதப்படுகிறது. சுதந்திரமா இருப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக சுதந்திரமாக முடிவெடுப்பது. அது சமமாக நன்மைக்கான வெளிப்பாடானது அல்லது ஒரு வரம்பற்ற நன்மையை நோக்கி மறைமுகமாக சார்ந்தது என்று பொருள்படுகிறது. அதாவது சுதந்திரமாக இருப்பத ஒரு குறிப்பிட்ட நன்மைக்காக சுதந்திரமா முடிவெடுக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு வந்து நன்மையானது அல்ல, அது தீமைக்கு எதுவான ஒரு முடிவாக இருக்கிறது என்றால் அதை வந்து எந்த முடிவை நான் எடுக்கிறேன், அது எனக்கு அதுல சுதந்திரம் வேணும், நான் என் சுதந்திரமா அது ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு நம்ம எடுக்கிறது. அந்த முடிவு வந்து ஒரு நன்மையான காரியத்துக்காக நன்மையான முடிவாக இருக்க வேண்டும். அது சமமாக நன்மைக்கான வெளிப்பாடானது அது ஒரு வரம்பற்ற நன்மையை நோக்கி மறைமுகமாக சார்ந்திருக்கிறது. இது உண்மை நோக்கிய அடிப்படை திறந்த தன்மைக்கு ஒத்திருக்கிறது. சுதந்திரம் என்பது தார்மீக பொருளின் முடிவெடுக்கும் சக்தி. சுதந்திரமா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுதந்திரமா செயல்படும் போது அவர்கள் அதை சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு வரம்புக்குள் வைக்கப்படும் போது அதை மீறி செயல்பட வேண்டிய ஒரு எண்ணம் மனிதனுக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்ப அவன் சுதந்திரமா ஒரு வேலையை கொடுத்து அதனை செஞ்சு முடினா அவனுடைய திறனை, அவனுடைய பலத்தை வைத்து அவனுடைய அறிவை பயன்படுத்தி அந்த செயலை அது ஒரு முழுமையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பான். இப்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும்போது அதுல வந்து அவனுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஆனா செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் ஏதோ ஒன்றை அது செய்து முடிப்பான். ஆனா அது ஒரு முழுமையானதாக இருக்காது. அது எதிர்பார்த்த அளவுக்கும் ஒரு நன்மையானதாகவும் இருக்காது. அப்ப இது ஒரு உண்மை நோக்கி அடிப்படை திறந்த தன்மைக்கு ஒத்திருக்குது. சுதந்திரம் அது தார்மீக பொருள் முடிவெடுக்கும் சக்தி. ஆனா தனிமனித சுதந்திரம் வந்து ஒரு நபரை வெளிப்படுத்தும் விதம், ஒருவர் செயல்படும் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம், மற்றவர்களுக்கும் உலகிற்கும் ஒருவர் இருக்கும் விதம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது.
தனிமனித சுதந்திரம் ஒரு தனி நபரை வெளிப்படுத்தும் விதம். ஒருவர் செயல்படும் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம். மற்றவர்களுக்கும் உலகுக்கும் ஒருவர் இருக்கும் விதம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. தனிமனித சுதந்திரம்னா ஒரு மனிதனை சுதந்திரமா செயல்பட விடும்போது அவனுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அவனுடைய சக்தி வெளிப்படுகிறது, அவனுடைய அறிவுத்திறன் வெளிப்படுகிறது, அவனுடைய முழு பலமும் என்னன்னு வெளியே தெரியுது. அப்ப அவன் தன்னைத்தான் தன்னை யார் என்று வெளிப்படுத்துவதற்கு, தன்னை உலகிற்கு காட்டுவதற்கு அந்த சுதந்திர போக்கு அவனுக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த சுதந்திர போக்கின் மூலமாக அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை, அவனுடைய தனித்துவம், அவனுடைய படைப்பாற்றல், அவனுடைய பலம் இதை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வோம். அது உலகிற்கும் அது மற்றவர்களுக்கும் தன்னை ஒரு புதுவிதமா அல்லது தனித்துவமா தன்னை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை அவன் பயன்படுத்தி அதை காட்டுவான். இப்போ முழுமையான மனிதனை திறப்பது மனிதனின் அடிப்படை அரசியல் அமைப்பாகும். மனிதனின் அடிப்படை அடிப்படையில ஆன்மீகமானவன். அதாவது ஒருவன் தன் வாழ்க்கையை முழுமையானதை நோக்கி தொடர்ச்சியான பதற்றத்தில் அதை நோக்கியே பிறப்பில் வாழ்கிறான். அப்ப அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமான செயல்களில் கூட இது வெளிப்படுகிறது. மனிதன் அடிப்படையில ஆன்மீகமானவன். அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி. இது ஸ்பிரிச்சுவல் பிலாசபி. வெஸ்டர்ன்ல அது மெட்டீரியல் பிலாசபின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவலிஸ்ட், அங்கே மெட்டீரியலிஸ்ட். அப்ப அடிப்படையில ஆன்மீகமானவன் தான் சொல்றோம். அதாவது ஒருவன் தன் வாழ்க்கையை முழுமையானதை நோக்கி தொடர்ச்சியான பதற்றத்தில் அதை நோக்கியே பிறப்பில் வாழ்கிறான். அப்ப ஆன்மீகமானவன் வாழ்க்கை முழுமையா ஒரு தொடர்ச்சியான பதற்றத்துல அதை நோக்கியது. ஒரு நோக்கத்தோட ஒருத்தர் எல்லாம் அப்படி போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அன்றாட வாழ்க்கையில சாதாரணமான செயல்கள்ல கூட இது வெளிப்படுது. ஒருவன் தெரிந்தும் வெளிப்படுத்தினாலும் விரும்பாவிட்டாலும் கடவுளை நோக்கி அந்த வழியில் இருப்பதால் மட்டுமே ஒரு மனிதராக இருக்கிறார். அதாவது எல்லா மனிதர்களுமே ஒரு சமயம் அல்லது ஒரு மதம் அல்லது கடவுளை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் தெரிந்தும் வெளிப்படுத்தினாலும் விரும்பாவிட்டாலும் கடவுளை நோக்கி அந்த வழியில் இருப்பதால் மட்டுமே ஒரு மனிதராக இருக்கிறார். சமயங்கள் எல்லாமே என்னதுன்னா, சமயம்னா அது ஒரு மனிதனை சமைக்கக்கூடியது, அதாவது ஒரு வழிமுறைப்படுத்தக்கூடியது. அப்ப ஒரு நெறிமுறை, ஒரு வழிமுறையை கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் சுதந்திரமா செயல்பட்டாலும் அவன் ஒரு சமயம் அல்லது மத கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். அப்ப அந்த கட்டுப்பாடு எப்படி வருதுன்னா, இந்த சாதாரண ஒரு மனிதனை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லும்போது அவன் அதை கேட்க மாட்டான். அப்ப இந்த சமயங்கள் கடவுள் பெயரை சொல்லி இது மாதிரிதான் நீ செய்யணும், இப்படி நீ செய்யலைன்னா கடவுள் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுள் பயம் அப்படின்றத ஒரு பக்தியா மாத்தி, அப்ப அந்த இதை செய்யும்போது நமக்கு விளைவு இப்படி இருக்கும். அப்ப நன்மை தீமையை எடுத்து சொல்லி, நன்மை இந்த காரியங்களை செய்யும் பொழுது நன்மையை பெறுவாய், இந்த காரியங்களை செய்யும் தீமை அடைவாய் அப்படின்னு சொல்லி அந்த சமயங்கள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் மனிதனை கொண்டு வருது. அப்போ ஒரு நல்ல வழியில கொண்டு வர மாதிரி அந்த மனிதனை நடத்தி கொண்டு வருது. கடவுளுக்கு ஒருவன் திறப்பு உள்ளார்ந்ததாகவும் ஒன்று முழுமையானதை நோக்கி முற்றிலும் திறந்த நிலையில் இருப்பது. ஒருவர் அதை ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. மனிதனின் இருப்பு ஆன்மீகமானது. எனவே பொருளாக குறைக்க முடியாது என்பது இந்த ஆழ்நிலையை சான்றிருக்கிறது. இந்த ஆன்மீகமான மனிதன் அவன் ஒரு பொருள் இல்லை. அவன் மனிதன் இருப்பு ஆன்மீகமானது. அவனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா அந்த அந்த ஆன்மீகத்தன்மையில போய் அந்த இறைவன்ற அந்த டிரான்ஸ்ஜெண்டர், அந்த எட்டர்னல் கார்டு அடைவதற்கான ஒரு வழிமுறைகளை சமயங்கள் வகுத்து கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு சமயங்களும் வகுத்து கொடுக்குற அந்த வழியில தான் மனிதன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். சுதந்திரமாக இருந்தாலும் அவன் ஒரு சில கட்டுப்பாட்டுகளுக்குள் அவன் சார்ந்துதான் அவன் இருக்க வேண்டியதா இருக்கு. மனிதன் ஆன்மீகம் இதில் நேர்மையானது. நான் ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் ஒரு நபர் மற்றும் ஒரு நீ என்று திறக்கிறார். இது ஒரு தூய்மையான நபர். அதாவது
ஒரு மனிதன் ஆன்மீக மனிதன் ஆன்மாவை பத்திரப்படுத்தி கொண்டு இறைவனிடத்துக்கு போறதுக்கான வழிகளை இந்த சமயங்கள் வளர்க்கிறது. நன்றி.